தர்மபுரம் ஆதீன ஆபாச வீடியோ மிரட்டல் விவகாரத்தில் திமுக நிர்வாகியும் மடாதிபதியின் உதவியாளரும் எந்த தவறும் செய்யவில்லை என்று மடத்தின் சார்பில் கடிதம் வெளியிட்டுள்ளதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆதீன மடம் திடீரென பின்வாங்கியதன் பின்னணி குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் சைவ ஆதீன திருமடம் அமைந்துள்ளது. இதன் 27வது குருமகா சன்னிதானமான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி சிலர் மிரட்டல் விடுத்ததாக ஆதீனத்தின் இளைய சகோதரர் விருத்தகிரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக ஆதீன மடத்தின் உதவியாளர் செந்தில் கழுத்தை நெரித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், தர்மபுரம் ஆதீனத்தில் போட்டோகிராஃபராக வேலை பார்த்து வந்த பிரபாகரன், உதவியாளர் செந்தில் மற்றும் வினோத், விக்கி என்கிற விக்னேஸ்வரன், ஸ்ரீனிவாஸ், குடியரசு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்களில் வினோத், விக்னேஷ், ஸ்ரீனிவாஸ், குடியரசு ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக நிர்வாகி திருக்கடையூர் விஜயகுமார், தர்மபுர ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில், ஆதீன போட்டோகிராஃபர் பிரபாகர், வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக மிரட்டல் சம்பவத்தில் திமுக நிர்வாகி திருக்கடையூர் விஜயகுமார், மடத்தின் உதவியாளர் செந்தில் ஆகிய இருவருக்கும் தொடர்பில்லை என ஆதீனத்தின் இளைய சகோதரர் விருத்தகிரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறைக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதங்களில் விஜயகுமார், செந்தில் ஆகியோரது பெயர்கள் பதட்டத்தில் தவறுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கழுத்தை நெரித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக முதல் தகவல் அறிக்கையில் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் மடாதிபதியின் உதவியாளர் மற்றும் திமுக நிர்வாகியின் பெயரை பதட்டத்தில் தவறாக சேர்த்து விட்டதாக ஆதீனத்தின் இளைய சகோதரர் கடிதம் அளித்திருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் கட்சி நிர்வாகி என்பதால் தர்மபுரம் ஆதீன மடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக நிர்வாகியின் பெயரை நீக்க முயற்சி நடப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் வெளிப்படையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.